வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த 4க்குமான எக்ஸ்பெக்டட் ஓவரால் கட் ஆஃப் அதுதான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் விஏஓவுக்கு தனியாக, ஜேஏக்கு தனியாக, டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு தனியாக நான் கட் ஆஃப் போட்டிருக்கேன். சரிங்களா? இதுதான் ஓவரால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக இருக்கும். இதுக்கு கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. சரிங்களா? மேபி 3 மார்க் அதிகமாக போனாலும் கம்மியாக போகிறதுக்கு வாய்ப்பில்லை. சரிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்துட்டு கட் ஆஃபாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நான் ப்ரீவியஸாக 2019க்கு கட் ஆஃப் போட்டிருந்தேன், 21க்கு கட் ஆஃப் போட்டிருந்தேன், 22க்கும் கட் ஆஃப் போட்டிருந்தேன், 23க்கும் கட் ஆஃப் போட்டிருந்தேன். சரிங்களா? ஸோ என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோடய கட் ஆஃப் தான் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். சரிங்களா? அந்த இதில் தான் இப்போவும் நான் போடுறேன். இது வந்து சும்மா குத்து மதிப்பாக இப்படி தான் அப்படின்னு சொல்கிறது இல்லைங்க. இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுக்கும் 2 நாள் டைம் எடுத்து ரிசர்ச் பண்ணி இப்படி தான் வரும், இப்படி தான் கட் ஆஃப் வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த கட் ஆஃப் சொல்கிறோம். சரிங்களா? இது கூட ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அட்லீஸ்ட் இதுக்குள்ளே நம்ம மார்க் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நினப்பாவது உங்களுக்கு இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ 20 லட்சம் பேர் எழுதுகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக 20 லட்சம் பேரும் எனக்கு வேலை வேணும் அப்படின்னு எழுதுகிறவங்க கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதில் ஒரு 10 லட்சம் பேர் சும்மா அப்ளை பண்ணுவோம், வந்தால் வரட்டும் போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அப்ளை பண்ணுவாங்க. அந்த 10 லட்சம் பேர்த்துக்கும் வராதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். மீதி ஒரு 5 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா நம்ம படிப்போம், அங்கே போய் என்ன வருதோ வரட்டும், நமக்கு டைம் இருக்கிறப்ப படிப்போம் அப்படின்னு படிப்பாங்க. சரிங்களா? மீதி 5 லட்சம் பேர்த்தில் ஒரு 3 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணுவோம் ட்ரை மட்டும்தான் பண்ணிகிட்ருப்பாங்க. ஒரு டைமும் அவங்க கண்டிப்பாக படிக்கவும் மாட்டாங்க, ட்ரையும் பண்ண மாட்டாங்க. மீதி இருக்க 2 லட்சம் பேர் இருக்காங்க பாருங்கள், அதில் தான் ஒரு 1 லட்சம் பேர் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு மனசு வரும், ஆனால் படிக்க மாட்டாங்க. மீதி 1 லட்சம் பேர்த்தில் 50,000 பேர் படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி படிப்பாங்க. ஆனால் பெருசாக அவங்க எதுவும் இது பண்ணிக்க மாட்டாங்க. சரிங்களா? வந்தாலும் சரி போனாலும் சரி அப்படின்னு படிப்பாங்க. மீதி ஒரு 50,000 பேர் இருக்காங்க பாருங்கள், இவங்க வெரி ஃபஸ்ட்டு வர 50,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் அந்த படித்து நான் வேலை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கும். ஆக மொத்தத்தில் 20 லட்சம் பேர் அப்ளை பண்ணாலும் இந்த 20 லட்சம் பேர்த்தில் வெறி எடுத்து படிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் புக்கே கடவுள்னு நினச்சி படிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 50,000 பேர் தான் இருப்பாங்க. சரிங்களா? இந்த 50,000 பேர்த்தில் தான் யார் அந்த 5,000 பேர் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. நான் சொன்ன ஃபஸ்ட்டு 10 லட்சம் பேர்த்தில் 20 லட்சம் பேர்த்தில் முன்னாடி சொன்ன 10 லட்சம் பேர் எவ்வளோ மார்க் வந்தாலும் சரிப்போ அப்படின்ட்டு போயிடுவாங்க. சரிங்களா? அடுத்த 5 லட்சம் பேர் ஏதோ நானே எழுதுனேன் 120 மார்க் வந்துருச்சு, நம்ம இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கும் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து இருக்க 2 லட்சம் பேர் எப்போ எழுதுனாலும் 120 மார்க்கு எழுதிடுவோமப்பா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்த மீதி இருக்கிற 2 லட்சம் பேர் நம்ம எழுதுனா 130 மார்க் வரும் அப்படின்ட்டு எழுதுவாங்க. கடைசி ஒரு 50,000 பேர் நம்ம எழுதுவோம், வந்தாலும் சரி வரலைனாலும் சரி நம்ம படித்ததை வச்சு எழுதுவோம் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டுக்கு 50,000 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் நம்ம வந்து இத்தனை மார்க் எடுக்கணும், இவ்வளோ மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 200க்கு மினிமம் 170 180 எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உயிரை கொடுத்து படிச்சிட்ருப்பாங்க. ஆக மொத்தத்தில் அந்த 50,000 பேர்த்தில் யார் உள்ளே வராங்கங்கிறது தான் போட்டி. சரிங்களா? அப்போது அந்த போட்டிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் கன்ஃபார்மாக இந்த 4,000 போஸ்ட்டு இன்னொரு 1,000 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு இருக்காங்க. இந்த 4,000னே வச்சுப்போம். இந்த 4,000 போஸ்ட்டில் யார் அந்த ஒரு போஸ்ட்டை வாங்குகிறாங்க அப்படிங்கிறது அந்த கடைசி ஒரு 10 மார்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் உங்களை வந்து செலக்ட் பண்ண வைக்கும், உங்களுக்கான வேக்கன்சி வாங்கி தரும். சரிங்களா? 120ங்கிறது மினிமம் 96 எடுத்தால் பாஸு. சரிங்களா? இந்த 96ங்கிறது அட்டன் பண்ண 20 லட்சம் பேர்த்தில் 15 லட்சம் பேர் எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை எல்லாமே வரும். ஸோ 120 கொஷின் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. கண்ணை மூடி டிக் அடிச்சுட்டு வந்தால் கூட 96 கொஷின் கரெக்டாக தான் பண்ணிட்டு வருவாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த ரேஸ்க்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னாவே மினிமம் 150 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுக்கணும். 120 எல்லாருமே எடுப்பாங்க. அந்த 120லேருந்து 150 வரைக்கும் 50% எடுப்பாங்க. கடைசி அந்த 20 லட்சம் பேர்த்தில் ஒரு 10% மெம்பர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் 150 அண்ட் எபோவ் எடுப்பாங்க.
கொஷின் பேப்பரே அப்படி தான் செட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அவங்களுக்கு லக்கில் வரவங்கெல்லாம் தேவையே கிடையாது கவர்மெண்ட்டுக்கு வேலைக்கு ஒருத்தங்களை எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அறிவு இருக்கணும். அவங்க கண்டிப்பாக ஒரு விஷயத்த சொன்னால் புரிஞ்சுக்கிற அளவுக்காவது இருக்கணும். அப்போது அவங்க அந்த ஒரு 30 கொஸ்டினில் தான் ட்விஸ்ட்டே வச்சுருப்பாங்க. சரிங்களா? அந்த 30 to 50 கொஸ்டினில் ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. அந்த 50 கொஸ்டினில் கை வைக்கிறவங்க, அந்த 50 கொஸ்டினில் கரெக்டாக ஒரு 30 கொஸ்டின் டிக் அடிக்கிறவங்க தான் கன்ஃபார்மாக வேலைக்கு உள்ளே வருவாங்க. சரிங்களா? அப்படி தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணுவாங்க. கொஷின் பேப்பர் எப்படி செட் பண்ணுவாங்கங்கிறத நான் அதையும் ஒரு வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ ஓகே, வாங்க கட் ஆஃப்குள்ளே போகலாம். ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கான ஒரு வேக்கன்சி வரும். அதே மாதிரி வேக்கன்சி கம்மியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. இன்னும் ஒரு 1000 வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்மாக. இன்னும் 2 ஆடண்டம் இல்லை 3 ஆடண்டம் கிட்ட வரும். சரிங்களா? எவ்வளோ வேக்கன்சிங்கிறது சொல்ல முடியாது. மினிமம் 1000 வேக்கன்சி வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரொம்ப லென்த்தாக மொக்காய் போட்டுட்ருக்கோன்னு நினைக்கிறேன். கட் ஆஃப் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒன்ஸ் அகேன் இன்னொரு தடவை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மார்க் இருக்குது இல்லைங்களா? ஃபஸ்ட்டு மார்க்லேருந்து ஃபஸ்ட்டு ரேங்க்லேருந்து இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் வரும். சரிங்களா? ஜென்ரல் கேட்டகரியில் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்க இப்போது 215 வேக்கன்சி இருக்குது அப்படின்னா அதில் ஜென்ரலுக்கு 65 வேக்கன்சி 66 வேக்கன்சி கிட்ட வரும். அந்த ஃபஸ்ட்டு 66 வரைக்கும் அவங்க எடுத்துட்டாங்க, ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா அது எந்த ரேங்க்கில் முடியுதோ அதுதான் அந்த ஜென்ரலுக்கான கட் ஆஃப். சரிங்களா? அதுக்கடுத்து பேரலாக ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி எல்லாருமே வருவாங்க. பிசிக்கும் அந்த ஓசியில் 68க்கு மேலே இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வருவாங்க. எம்பிசிக்கும் வருவாங்க, எஸ்சிக்கும் வருவாங்க, பிசிஎம்முக்கும் வருவாங்க, எஸ்சிஏக்கும் வருவாங்க, எஸ்டிக்கும் வருவாங்க. இதெல்லாமே பேரலாக நடக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு பிசி, எம்பிசி, எஸ்சி நடக்கும். அடுத்து பிசியோட சப்டிவிஷன் பிசிஎம், அதுக்கு அடுத்து எஸ்சியோட சப்டிவிஷன் எஸ்சிஏ, எஸ்சிஏவோட சப்டிவிஷன் தான் எஸ்டி. சரிங்களா? அவங்க எஸ்சி முடிஞ்சதுக்கப்புறமும் 3% எஸ்டிக்கு வரும், எஸ்சிஏக்கு வரும். அதுக்கப்புறம் 1% எஸ்டிக்கு வரும். அதே மாதிரி பிசியில் 26.7% முடிஞ்சதுக்கப்புறமும் 3.5% பிசிஎம்முக்கு வரும். சரிங்களா? இந்த ஸ்லாபில் தான் அவங்க போடுவாங்க. இதில் ஹரிசாண்டலில் பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 30%, விமனுக்கு ஜென்ரலுக்கு 31%, விமனுக்கு 30%, பிஎஸ்டிஎம்முக்கு 30%, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 4%, டிடபிள்யூக்கு 5%, பிஹெச் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு 5% தந்திருப்பாங்க. சரிங்களா? இது இந்த சைடு இப்படி பிரிப்பாங்க. நீங்கள் ஜென்ரலில் சீட் எடுக்கலாம், உங்கள் கம்யூனிட்டிக்குள்ளே பிசியில் ஜென்ரலில் சீட் எடுக்கலாம். ஜென்ரலில் இல்லை, நீங்கள் ஒரு விமனாக இருந்தால் உங்களுக்கு விமனில் கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் விமன் இல்லை அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் கிடைக்கும். பிஎஸ்டிஎம்மில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் விமனாக இருந்தால் பிஎஸ்டிஎம் விமனில் கூட கிடைக்கும். சரிங்களா? ஆக மொத்தத்தில் எந்த ஒரு ரேங்கோட அந்த கம்யூனிட்டி வேக்கன்சி முடியுதோ அதுதான் கட் ஆஃப். புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு மார்க் செகண்ட் மார்க் இல்லை, லாஸ்ட் மார்க்குங்கிறது தான் கட் ஆஃப். சரிங்களா? எந்த ரேங்கோட வேக்கன்சி ஃபில் ஆகி முடியுதோ அந்த மார்க்கு தான் கட் ஆஃப். ஓகேங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நமக்கு வேக்கன்சி தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? விஏஓவுக்கு மொத்தமாக 215 வேக்கன்சி, அதில் ஓசிக்கு 67 வேக்கன்சி, பிசிக்கு 57 வேக்கன்சி, பிசிஎம்முக்கு 8 வேக்கன்சி, எம்பிசிக்கு 43 வேக்கன்சி, எஸ்சிக்கு 32, எஸ்சிஏக்கு 7, அடுத்து எஸ்டிக்கு 2. சரிங்களா? இதில் எல்லா கம்யூனிட்டிக்காரங்களும் ஃபஸ்ட்டு ஓசியில் வந்துடுவாங்க. சரிங்களா? ஓசியில் இருக்க 67 சீட்டு யார் வேணால் எடுக்கலாம். மேபி அவங்க பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், எஸ்சியாக இருக்கலாம், எஸ்சிஏவாக இருக்கலாம், இல்லை எஸ்டியாக இருக்கலாம். யார் வேணாலும் இந்த 67 போஸ்ட்டில் எடுப்பாங்க. அதுக்கு அடுத்து அங்கேருந்து அப்படியே பேரலாக 4ஆக பிரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, 3ஆக பிரியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி. இந்த 3ல் பிசிக்கு அடுத்த சப்டிவிஷன் பிசிஎம். சரிங்களா? எம்பிசிக்கு சப்டிவிஷன் கிடையாது. எஸ்சியில் அதுக்கு அடுத்த சப்டிவிஷன் எஸ்சிஏ, அதுக்கு அடுத்து தான் எஸ்டி. அதாவது இப்போ நீங்கள் ஒரு எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஓசியில் சீட் கிடைக்கும், வேக்கன்சி கிடைக்கும். அப்படி ஓசியில் வேக்கன்சி கிடைக்கலன்னா எஸ்சி கேட்டகரியில் வருவீங்க. அங்கே எஸ்சிலையும் வரல அப்படின்னா எஸ்டி கேட்டகரி எஸ்சிஏ கேட்டகரியில் வருவீங்க. அங்கேயும் வரல அப்படின்னா எஸ்டி கேட்டகரியில் வருவீங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. விஏஓவுக்கு மொத்தம் 215 வேக்கன்சி, அதில் ஓசிக்கு 67, பிசிக்கு 57,
பிசிஎம்முக்கு 8, எம்பிசிக்கு 43, எஸ்சிக்கு 32, எஸ்சிஏக்கு 7, எஸ்டிக்கு 2. இந்த ஸ்லாபில் தான் பிரிப்பாங்க. இது நான் வந்து கம்யூனிட்டி வைஸ் போட்டு அதே மாதிரி இந்த இதுலேயும் போட்டு ஹரிசாண்டல் வெர்டிக்கல் ரெண்டுலேயுமே நான் பிரித்து ஆல்ரெடி முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விஏஓவுக்கு அதில் பார்த்துக்குங்க. விஏஓவுக்கு அதிகபட்ச கட் ஆஃப் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு 188 வரும், பிசிக்கு 186, பிசிஎம்முக்கு 179 வரைக்கும் வரும், எம்பிசிக்கு 184, எஸ்சிக்கு 182, எஸ்சிஏக்கு 180, எஸ்டிக்கு 179. சரிங்களா. அடுத்து ஜேஏக்கு 1920 வேக்கன்சி, அதில் ஓசிக்கு 595 வேக்கன்சியும், பிசிக்கு 509, பிசிஎம்முக்கு 67, எம்பிசிக்கு 384, எஸ்சிக்கு 288, எஸ்சிஏக்கு 58, எஸ்டிக்கு 19 வேக்கன்சியும் பிரித்து தருவாங்க. அதில் ஓசிக்கு 173 மார்க்ஸ் இருந்தது அப்படின்னா 173 ரேங்க்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். 173 ரேங்க் இல்லை, 173 கொஸ்டின்ஸ். சரிங்களா. இது வந்து ரேங்க் கிடையாது, மார்க்கும் கிடையாது, கொஸ்டின்ஸ். விஏஓவுக்கும் அதே தான், 173 கொஸ்டின். சரிங்களா. நீங்கள் இதை வந்து மார்க்குன்னு நினச்சிடாதீங்க, கொஸ்டின்ஸ். 200 கொஸ்டினுக்கு 173 கொஸ்டின் நீங்கள் கரெக்டாக போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜேஏல ஓசியில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிக்கு 170 கொஸ்டின்ஸ், பிசிஎம்முக்கு 155 கொஸ்டின், எம்பிசிக்கு 384 வேக்கன்சி, 166 கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு 163 கொஸ்டின்ஸ், அடுத்து எஸ்சிஏக்கு 160 கொஸ்டின், எஸ்டிக்கு 157 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. அடுத்து டைப்பிஸ்ட்டுக்கு மொத்தம் 1100 வேக்கன்சி, அதில் ஓசிக்கு 341 வேக்கன்சி. நீங்கள் 165 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக போஸ்டிங் கிடைக்கும். அதே மாதிரி பிசிக்கு 292 வேக்கன்சி, 162 வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிசிஎம்முக்கு 150 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு 161 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, 220 வேக்கன்சி. எஸ்சிஏக்கு 163 வேக்கன்சி, 159 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எஸ்சிஏக்கு 33 வேக்கன்சி, 155 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு 11 வேக்கன்சி, 151 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. இது என்னங்க, ஓசியில் வந்துட்டு 165 முடியுது, ஆனால் பிசிக்கு 163 இருக்குது, எம்பிசிக்கு 150 இருக்குது, எம்பிசிக்கு 161 இருக்குது. பிசிக்கு 163யும் எம்பிசிக்கு 161ம் போட்டிருக்கீங்க. இவ்வளோ தான் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்னு பார்த்தீங்கன்னா 165ல் ஓசி முடியுது அப்படின்னா அந்த 165லேருந்து தான் பிசியும் ஸ்டார்ட் ஆகும், எம்பிசியும் ஸ்டார்ட் ஆகும், எஸ்சியும் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. இந்த 165 பொறுத்த வரைக்கும் அந்த 165ங்கிறது ஒருத்தர் மட்டுமே டிக் அடிச்சிருக்க மாட்டார். சரிங்களா. 165 கொஷினுங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அதுலேயே ஒரு 30 பேர், 40 பேர், 50 பேர் அந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்து 164ல் ஒரு 50 பேர், 60 பேர் இருப்பாங்க. 163ல் ஒரு 50, 60 பேர் இருப்பாங்க. சரிங்களா. 100 பேர் கூட இருப்பாங்க. அந்த ஒரே மார்க்கில் 100 பேர் கூட இருப்பாங்க. அந்த ஒரு 163 கொஷின் ஸ்டிக் அடித்தவங்க 100 பேர் கூட இருப்பாங்க. சரிங்களா. இதில் வந்து ரொம்ப ரேராக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு மார்க், செகண்ட் மார்க் எடுக்கிறாங்களே 194, 195, 196 இதில் தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாபில் மட்டும்தான் கவுண்ட் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது 190 to 200 பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 10 to 15 பேர் தான் இருப்பாங்க. 180 to 190 பார்த்திங்கன்னா ஒரு 100 பேர், 120 பேர் தான் இருப்பாங்க. அதே 175 to 180 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அதிலே ஒரு 500 பேர் வந்துடுவாங்க. 170 to 175 பார்த்திங்கன்னா அதிலே ஒரு 1000 பேர் வந்துடுவாங்க. 165 to 170 பார்த்திங்கன்னா ஒரு 2000 பேர் இருப்பாங்க. 160 to 165 பார்த்திங்கன்னா ஒரு 2000 to 2500 பேர் இருப்பாங்க. சரிங்களா. அப்போது இதுலேயே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். நான் சொல்கிறது ஒரு பொதுவாக ஒரு கவுண்ட்டுக்காக சொல்கிறேன். அவ்வளோ பேர் வரமாட்டாங்க. ஆனால் கன்ஃபார்மாக அந்த 160 to 165க்குள்ளே மட்டுமே ஒரு 500 to 1000 பேர் இருப்பாங்க. சரிங்களா. அடுத்து எம்பிசிக்கு 220 வேக்கன்சி, 161 கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 165 கொஸ்டின், 159 கொஸ்டின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுக்கு டைப்பிஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் போத் ஹையர் அண்ட் லோயர் வச்சுருக்கணும். அப்படி ஹையர் அண்ட் லோயர் ஆள் இல்லை அப்படின்னா ஒரு ஹையர் ஒரு லோயர் வச்சுருக்கணும். சரிங்களா.
அடுத்து எஸ்சிஏக்கு 33 வேக்கன்சி 155 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டிக்கு 11 வேக்கன்சி 151 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டெனோக்கு 368 வேக்கன்சி தான் சொல்லியிருக்காங்க. ஓசிக்கு 114 158 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசிக்கு 98 வேக்கன்சி 153 வரைக்கும் 153 கொஷின் போட்டிருந்தீங்கன்னா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசிஎம்முக்கு 13 வேக்கன்சி 143 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எம்பிசிக்கு 74 வேக்கன்சி 151 கொஷின் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எஸ்சிக்கு 55 வேக்கன்சி 149 கொஷின் கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. எஸ்சிஏக்கு 11 வேக்கன்சி 147 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. எஸ்டிக்கு 4 வேக்கன்சி 145 வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த வருஷத்துக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபாக விஏஓ, ஜேஏ, டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இந்த 4க்கும் இருக்கும். சரிங்களா. இதிலிருந்து 3 மார்க் மேலே போனாலும் கீழே வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரிங்களா. ஃபஸ்ட்டு மார்க் 197 வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது. அப்படின்னா 197லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா. இந்த ஸ்லாபில் தான் கன்ஃபார்மாக கட் ஆஃப் வரும். இதுக்கப்புறம் உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸும் இந்த வயசுலேயும் நான் வந்துட்டு தனித்தனியாக ஜேஏக்கு, டைப்பிஸ்ட்டுக்கு, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு நான் போடுறேன். சரிங்களா. கம்யூனிட்டி வைஸ், கேட்டகரி வைஸ் நான் போடுறேன். ஆல்ரெடி விஏஓக்கு போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை. SRP IAS அகாடமிக்காக நான் ராஜசேகரன்.